உண்மையிலே புதுசாக வித்தியாசமாக பண்ணுற ஒருத்தர்னா அது பார்த்துக்கணும் சார் தான். வித்தியாசமாக செய்வாருன்னு எல்லாரும் அவரை உசுப்பேத்தி விட்டு அவர் டெய்லி போய் படுத்தாருன்னா எப்படி இன்னைக்கு வித்தியாசமாக படுத்து தூங்குறது? இவர் இந்த ரேஞ்சில் கொண்டு போய் விட்டுறாதீங்க தயவுப்பட்டு. பாரத பிரதமராக பதவியேற்கும் மோடி அவர்கள் அந்த பாராளுமன்ற சபைக்குள்ள நுழையும் போது அந்த படிக்கட்டுகளை தொட்டு வணங்கும் போது இருந்த நிகழ்ச்சியோட உங்களுடைய இதயங்களை தொட்டு வணங்குகிறேன் நான். இதற்கு கை தரணும்ல, அப்பதான் அடுத்து யோசிக்க முடியும். அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்கலாம். எனக்கு அதை விட அதிகமான நிகழ்ச்சி இதுல இருக்கு. அடிக்கடி வெற்றி பெற்றுட்டே இருக்கவங்களுக்கு வந்து 2 ஆஸ்கார் கிடைச்சா கூட அதை ஒரே கையில வாங்கிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகலாம். ரஹ்மான் சார் மாதிரி தொடர்ந்து வெற்றிலே இருக்கவங்களுக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே ஒரு கைத்தட்டல் கூட மிகப்பெரிய ஆஸ்கார் மாதிரி. இந்த இசை குறுந்தாடு நிகழ்ச்சியை வந்து ஒரு விழாவா மாத்தலாம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப என்னுடைய திரையுலக நண்பர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டா இந்த நிகழ்ச்சி வந்து விழாவா மாறும். ஆனா இந்த விழா வந்து திருவிழாவா மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்ப ரசிகர்களாகி அவங்க எல்லாரையும் வர சொன்னோம்னா டெஃபினட்டா இந்த விழா வந்து திருவிழாவாயிடும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்தது. அதனாலதான் அவங்க எல்லாரையும் வர சொன்னேன். இந்த இடத்துல மறுபடியும் கேட்கணும், காலையில சீக்கிரமா வர சொன்னதால யாரும் சாப்பிட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோலாகலமா வெளியாகிற நிறைய படங்களை வந்து காலி பண்ணிட்டு கோலி சொடான்ற ஒரு படத்தை கூட மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குற தகுதி வந்து ரசிகர்களுக்கு தான் இருக்கு. அதாவது நல்ல படங்கள் வந்தா டெஃபினட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த நம்பிக்கையோட தான் இந்த படத்தை நான் தயாரிச்சிருக்கேன். இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் கேட்பாரு, இந்த படத்தை நீங்க யாருக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு உடனே அந்த கேரக்டர் வந்து நான் ஆடியன்ஸ்க்கு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடியன்ஸ் மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி தயாரிக்கப்பட்டிருக்க ஒரு படம் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். ரெண்டாவது நன்றி சொல்ல வேண்டியது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள். நான் முதலே சொன்ன மாதிரி 20 வருஷமா நான் சினிமாவில் இருக்கும்போது நிறைய வெற்றியை விட நிறைய தோல்விகள். எப்பெல்லாம் என்னுடைய வியாபார தகுதி குறையும் போதோ அப்பெல்லாம் தயாரிப்பாளர்களால் மதிக்கப்படாதவனாக இருந்திருக்கிறேன், விநியோகங்களால் மதிக்கப்படாதவனாக இருந்திருக்கிறேன். ஆனா பத்திரிகையாளர்களால் மதிக்கப்படாதவனாக என்னைக்குமே இருந்ததே கிடையாது. இந்த த்ரூ அவுட் என்னுடைய கரியர்ல என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்துற அவங்களுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. மூன்றாவது நன்றி, இந்த படம் நான் இயக்க காரணமாக இருக்கும் தயாரிப்பாளர் திரு மோகன், சந்திரமோகன், கே. சந்திரமோகன் அவர்களுக்கு. ஜேம்ஸ் பாண்ட் கூட 2 தான் சொல்லுவாங்க, பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். நான் 3 கட் பண்ணி சொல்றேன். மோகன், சந்திரமோகன், கே. சந்திரமோகன். அதாவது ஜேம்ஸ் பாண்டை விட அதிகமான சாகசங்கள் செய்ய மாட்டாரு. பட் ஒரு மனிதனுக்குரிய அதிகபட்சமான சக்தியோட, வசதியோட, மற்றவங்களுக்கு ஏதாவது தேடி போய் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா போராடுற ஒரு நல்ல மனிதர். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. கடவுள் வாழ்த்துன்றது முதல்ல தான் செய்வாங்க ஆரம்பத்துல. நான் இதை பேசி முடிக்கும் போது அந்த கடவுள் வாழ்த்து செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த WCC கல்லூரிக்கு போயிருந்தேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கல்லூரி பெண்கள் வந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தலையில இருக்க முடியெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். அந்த பெண்களுக்கு உதவுறதுக்காக அந்த கல்லூரி பெண்கள் தங்களுடைய தலைமுடியை வந்து எடுத்து அதை சௌரியாக்கி விக்காக்கி செஞ்சு கொடுக்கறதுன்னு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி நான் போய் பார்த்தேன். அந்த பெண்கள் ரொம்ப அழகழகான 20 வயசுல இருக்க, அப்படி ஒரு மலர்ற வயசுல இருக்க ஒரு பெண்கள். அந்த பெண்கள் தன் தலைமுடியை வந்து எடுத்து கொடுக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருந்தது. என்ன பேச சொன்னோன்னா அதே எமோஷன்ல வந்து இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு நான் ஒரு 100 விக்கு வந்து தயார் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு கீழே வந்து விலை என்னங்கன்னு கேட்டேன். ஒரு விக்கோட விலை என்னங்க இருக்குன்னு கேட்டேன். சொன்னாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மற்ற செய்தி, நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டோம்னா இதெல்லாம் யோசிக்காமே செய்யணுங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் அந்த 100 விக்கு நான் செய்யறேன்னு சொன்ன விஷயம். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது கடவுள் வாழ்த்துக்கு பதிலா நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அந்த 100 விக்குகளை கேன்சர் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த டாக்டர்கள் 3 பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த விக்கை அடிக்கிறதுக்கு மூலமா என்னுடைய கடவுள் வாழ்த்து நான் தெரிவிச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன்.